அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகையை முடித்த கையோடு நாம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம வீணடிக்கவே கூடாது. தொடர்ந்து நம்ம நிறைய அமல்கள் செய்யக்கூடியவங்களாக நம்ம மாறிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இப்போது நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற அமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஜுமாவுக்குள்ள உங்களுக்கு எதிர்பாராத விதமான பரக்கத்தை அல்லாஹ்தாலா உங்களுடைய செல்வத்தில் கொடுத்துருவான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையுமே தீர்த்து வச்சு குடும்பத்திற்கு அல்லாஹ்தாலா நிம்மதியை தருவான். நீங்கள் ஆசைப்படுற வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அது மட்டுமல்ல, இந்த அமலை முடித்த கையோடு நீங்கள் கேட்கக்கூடிய 100 துஆக்களை அல்லாஹ்தாலா உடனுக்குடன் கபூலாக்குறான். எவ்வளோ பெரிய சிறப்புகள் இருக்குது பாருங்கள். இந்த அமலை தூய்மையான நிலையில தான் செய்யணும், பீரியட்ஸில் செய்ய முடியாது. ஏன்னா இதில் நம்ம சிறப்பான சூறாக்களை தான் நம்ம ஓத போகிறோம். இப்போது அந்த அமல்கள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த அமலை ஜுமாவுடைய தொழுகையை முடித்த கையோடு தான் செய்யணும். அதனால் நீங்கள் ஒழுவோடு தான் இருப்பீங்க. அதே நிலையில் கிப்லாவின் பக்கம் திசையை முன்னோக்கி உட்கார்ந்து அவுது பிஸ்மில்லா சொல்லிட்டு 3 முறை தரூதே இப்ராஹிம் ஸலவாத்தை ஓதிடுங்க. அடுத்தது சூரா ஃபாத்திஹா 7 முறை ஓதணும். சூரா ஃபாத்திஹாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்குமே தெரியும். துஆ கபூல் அம்சம் கொண்ட உடனுக்குடன் அல்லாஹ்விடமிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சூறா. இந்த சூறாவை நீங்கள் 7 முறை ஓதிடுங்க. அடுத்தது சூரா இஹ்லாஸ் 7 முறை. சூரா இஹ்லாஸினுடைய சிறப்பும் நம்மள பலருக்குமே தெரியும். ஏராளமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய, ஏராளமான சிறப்புகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சிறிய சூறா. இந்த சூறாவை ஓதுறதின் காரணமாக நமது துஆக்கள் கபூலாகும். எனவே இந்த சூறாவை நம்ம 7 முறை ஓதிக்கலாம். அடுத்தது சூரா கௌசர் 7 முறை. சூரா கௌசரினுடைய சிறப்பு நம்மள பலருக்குமே தெரியறது கிடையாது. இது செல்வத்தை பரக்கத்தாக கொடுக்கக்கூடிய ஒரு சூறா, செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறாவை இன்றைய தினம் ஓதுறதின் காரணமாக அடுத்த வாரம் வரைக்கும் நமக்கு எந்த விதமான செல்வத்திலையும் குறைகள் இருக்காது. எதுலேயுமே நமக்கு குறை இருக்காது. அதாவது செல்வம் அப்படின்னா பணம் மட்டும் கிடையாது இல்லையா, ஆரோக்கியம், சந்தோஷம், இதில் எதுலேயுமே அல்லாஹ்தாலா இந்த வாரம் உங்களுக்கு எந்த குறையுமே வைக்க மாட்டான். அதனால் இந்த சூரா கௌசரையும் நீங்கள் 7 முறை ஓதிக்கோங்க. அதற்கு பிறகு இந்த துஆவை 7 முறை ஓதிடுங்க. இந்த துஆ நிறைய பேருடைய வாழ்க்கையில் மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு. ஜுமாவுடைய தினத்தன்று யாரெல்லாம் இந்த துஆவை 7 முறை ஓதுறாங்களோ சுபஹானல்லாஹ், கோடி கடன் இருந்தாலும் அல்லாஹ்தாலா லேசாக்குவான். இன்னும் கோடி தேவைகள் இருந்தாலும் அல்லாஹ்தாலா லேசாக்குவான். இதை நிறைய பேர் ஓதி பலனடைஞ்சிருக்காங்க. அதனால் இந்த துஆவை நீங்கள் கட்டாயம் 7 முறை ஓதிக்கோங்க. அது என்ன துஆ அப்படின்னா, அல்லாஹும்ம யா கனியு யா ஹமீது யா முப்தியு யா முஈது யா ரஹீமு யா வதூது அக்னினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க பி ஃபலலிக்க அம்மன் சிவாக்க யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த துஆவில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, இந்த துஆவில் துஆ கபுல் அம்சம் கொண்ட அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்குது. பெஸ்ட் திருநாமங்கள் இதில் தான் இருக்குது. இந்த துஆவை இன்றைய தினம் நீங்கள் ஓதி பாருங்கள். அடுத்த ஜுமாவுக்கு இடையில் உங்களுடைய ஒரு தேவையை கூட அல்லாஹ்தாலா மிச்சம் வைக்க மாட்டான். இது தேவைகளை நிறைவேற்றுறதில் வல்லமை மிகுந்த ஒரு துஆ அப்படின்னே நான் சொல்வேன். இதை ஓதி பலனடைந்தவங்களுக்கு தான் தெரியும். 2 ஜுமாவுக்கு இடையில் ஏராளமான கடன்கள் அல்லாஹ் லேசாக்குவான். ஏராளமான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்திருக்கும். ஏராளமான துஆக்களும் கபூலாகி இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக இந்த அமலை நீங்கள் இந்த வாரம் ஜுமாவில் முடிச்சுக்கோங்க. இந்த துஆவை 7 முறை ஓதிட்டு அதற்கு பிறகு நீங்கள் ஸலவாத்து 3 முறை ஓதிக்கோங்க. அதற்கு பிறகு உங்களுடைய ஹாஜத்தை 3 முறை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் முன்வைங்க. உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் தமிழில் எழுதியே போட்டிருக்கேன். முதல்ல தரூதே இப்ராஹிம் ஸலவாத்து 3 முறை, சூரா ஃபாத்திஹா 7 முறை, சூரா கௌசர் 7 முறை, சூரா இஹ்லாஸ் 7 முறை, இந்த துஆ 7 முறை, தரூதே இப்ராஹிம் ஸலவாத்து 3 முறை, உங்களுடைய தேவை 3 முறை. இவ்வளோதான்.
இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஆர்டரில் நீங்கள் இந்த அமலை நல்ல முறையில் நிறைவு செய்துட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. அப்படியே துவா கேட்கும்போது எல்லா மக்களுக்காகவும் துவா கேட்டுருங்க. அப்படியே அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. கட்டாயம் அதை மறந்துடாதீங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கட்டாயம் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அது மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.